போற்றி, திருவாசகம் போற்றி, திருக்கழுக்குன்ற பதிகத்தில் 5வது மந்திரம். திருவாசகத்தில் திருக்கழுக்குன்ற பதிகம் ரொம்ப முக்கியம். ஏன்னா குருவினுடைய அருளை சொல்லுகிற பதிகம், அதனால ரொம்ப முக்கியமான பதிகம். 5வது மந்திரத்தினுடைய பொருள் எழுதுங்க. பன்றி குட்டிகளுக்கு பால் கொடுப்பதற்காக தாய்ப்பன்றி வடிவத்தில் வந்தவனே, திருப்பெருந்துறையில் எழுந்தருளிய இறைவனே, என் குணங்களை உடைய அருள் மேகமே, நான் எதுவும் அறியாதவன், என் உள்ளத்தில் வைக்கப்பட்ட சிகாமணி நீ. சிகாமணின்னா தலையில் வைக்கிற மணி. சிகாமணி நீ, நான் உன்னை மிகவும் விரும்பினேன். மிகவும் விரும்பினேன். உலகமே சாட்சியாகும்படி எனக்கு அருள் செய்ய விரைந்து வந்தால் காலம் உன்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது. நான் உன்னை புகழும்படி திருக்கழுக்குன்றத்தில், இப்பதான் சென்னை போகும்போது போயிட்டு வந்ததா சொன்னேன். ரெண்டு மாசத்துக்கு திருக்கழுக்குன்றத்தில் குருவாக உன் வடிவத்தை காட்டினான். குறிப்புரை: கோலம், அழகு, பன்றிக்குட்டிக்கு பால் கொடுத்த கதை திருவிளையாடல் புராணத்தில் இருக்குது. கொண்டல் என்றால் மேகம், கரினா சாட்சி. கரி வீட்டில் நம்ம அடுப்பு எரிஞ்சதுக்கு சாட்சி அடுப்பங்கரி தான். அது கருப்பா இருக்கிறதுனால மட்டும் கரி கிடையாது. அடுப்பு எரிஞ்சதுக்கு அது சாட்சியா இருக்கிறதுனால அதுக்கு பேர் கரி. இந்திரனே சாலும் கரி. வள்ளுவர் இந்த வார்த்தையை பயன்படுத்துறார். கரினா சான்று, இந்திரனே சாலும் கரி என்கிறார். மாணிக்க வாசகருக்கு இறைவன் உபதேசம் செய்ததை எல்லோரும் அறிந்தார்கள். எல்லோருக்கும் தெரியும்படியாக உபதேசம் செய்தார். இறைவன் ஐம்பொழில் செய்வதற்கு காலம் வேண்டும். அதனால் காலத்தையே இறைவனாக கூறினார்.
2 மந்திரம் இன்னைக்கு பார்த்துடலாம். என்ன சொல்றாரு? கோலமேனி வராகமே, அதான் பந்தி குட்டிக்கு பால் கொடுத்த கதை. சார் வாங்க வாங்க. குணமாம் பெருந்துரை கொண்டதே. குணமாம் என்று சொல்லுக்கு என்ன பொருள்னா, சிவனுக்கு எத்தனை குணங்கள்? எண் குணங்கள், 8 குணங்களை உடைய மேகம் நீ. இறைவன் தன்னுடைய 8 குணங்களை கொண்டு அருளை செய்கிறார். இறைவன் தன்னுடைய 8 குணங்களை கொண்டு மேகத்தை போல அருள் செய்வதனால அவனுடைய குணத்தை எதோட ஒப்பிட்டாரு? மேகத்தோட ஒப்பிட்டார். இறைவனுக்கு 8 குணங்கள். யோசிக்காம எழுதுங்க, வீட்டில் போய் யோசிங்க. யோசிச்சிங்கன்னா எனக்கு பாடம் வராது. நீங்க வீட்டில் போய் எவ்வளோ வேணாலும் யோசிங்க. இறைவனுடைய 8 குணங்களை எதோடு ஒப்பிட்டார்? மேகத்தோட ஒப்பிட்டார். குணமாம் பெருந்துரை கொண்டதே. பெருந்துரை என்பது திருப்பெருந்துறையை சிவனா பார்த்ததை விட குருவா பார்க்க. திருப்பெருந்துறை இறைவன் அவருக்கு யாரா வந்தாரு? குருவா வந்ததுனால திருப்பெருந்துறைனாலே என்னதுதான்? குருவி எழுந்தருடைய இடத்துக்கு ஒரு குறியீட்டு சொல்லும். கொண்டலே இறைவனை சொல்றாரு, உனக்கு 8 குணங்கள் குணமாம் அப்படிங்கிறாரு. எனக்கு சீலமேதும் அறிந்திராரு. என்னிடத்தில் என்ன குறை இருக்குதுன்னா, நல்லொழுக்கம் எனக்கு எதுவுமே தெரியாதுங்கிறார். எனக்கு எந்த ஒரு நல்லொழுக்கமும் தெரியாதுங்கிறார். எவ்வளவு பெரிய வார்த்தை! சீலம் ஏதும் அறிந்திராத அப்படிங்கிற, எனக்கு எந்த ஒரு ஒழுக்கமும் தெரியாதுங்கிறார். அப்படின்னா அவர் சொல்ல வர்றது என்னதுன்னா, நமக்கு ஒழுக்கம் தெரியணும்னு அர்த்தம். நமக்கு என்ன பாடம்? ஒழுக்கம் தெரியணும். நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன், உங்களுக்கு இது பொருந்தாது. நீங்க இந்த சேர்ல உட்கார்ந்தா பொருந்தும். சைவத்தை மைத்து பிடிச்சி பேசுறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா சைவ ஒழுக்கங்களை என்ன செய்யணும்? கடைபிடிக்கணும். சரி, சமயத்தீக்கை வாங்கினால் தான் அவனுக்கு பேரு சைவ சமயின்னு பேரு. சமயத்தீக்கை வாங்கலாம் உங்களுக்கு என்ன பேர் கிடையாது? சிவனை வணங்குபவன் என்றுதான் பேரை தவிர என்ன பேர் கிடையாது? சைவ சமயி என்ற பேர் கிடையாது. சைவ சமயே இல்லாம எப்படி சைவம் பண்ண முடியும்? மைக்கு பிடிச்சு எவ்வளவு பெரிய இறைவனையே ஏமாத்துறது இல்லையா? தன்னைத்தானே ஏமாத்துறது இல்லையா? மைக்கு பிடிச்சு சைவம் பண்றதா இருந்தா 2 விஷயம் கம்பல்சரி. சமயத்தீக்கை வாங்கி 16 இடங்களில் திருநீர் வச்சுக்கணும். விசேட தீக்கை வாங்கி சிவ பூஜை பண்ணணும். இந்த 2 முடியாதுன்னா எதை பிடிக்க கூடாது? அப்படி மைக்கை பிடித்தால் அது சைவத்தையும் ஏமாற்றி தன்னை ஏமாற்றி எல்லாரையும் ஏமாத்துறதுக்கு சமம் என்பது ஆகம விதி, இயம நியம விதி. ஆனால் மாணிக்கவாசகர் எல்லா நெறிகளிலும் நின்று கொண்டு எனக்கு என்ன தெரியாதுங்கிறாரு. சீலமேதும் கடைப்பிடிக்கிறன்னு சொன்னா கூட பரவாயில்ல, அறிந்திலாதங்கிறாரு. என்ன சொல்றாரு? மிக பயங்கரமான வதிகள். இதையெல்லாம் பார்த்தால் நம்மை நாம் எப்படி பணிவாக கையாளணுங்கிறது நமக்கு தெரியாது. மாணிக்கவாசகர் சொல்றாரு, எனக்கு எந்த ஒழுக்கமும் தெரியாதுங்கிற. சீலமேதும் அறிந்திலாத அப்படிப்பட்ட என்னுடைய சிந்தனையில நீ உன்னை வைத்தாய். என் சிந்தை வைத்த சிகாமணி, என்னுடைய சிந்தையில் தலையில் வைக்கிற மாணிக்கத்தை என் சிந்தனையில் வச்ச மாதிரி நீ உன்னை என்னுடைய மனசுக்குள்ள வச்சாங்க. அதுல இருந்தே மாணிக்க வாசகர் எதையோ மறைக்கிறது தெரியுது. சீலம் இல்லாதவர்கிட்ட இறைவன் வரமாட்டான். என்னுடைய சிந்தையில வந்தாங்கிறாரு, ஆனா என்கிட்ட ஒழுக்கம் இல்லைங்கிறாரு. அப்ப அந்த ஒழுக்கம் இல்லை என்ற வார்த்தை என்ன பொருளை தருகிறது? பணிவாக சொல்ற, பணிவு சொல்லாத சொல்லுகிறார். இன்னொன்று, நாம சைவ ஒழுக்கத்துல இருக்கணுங்கிறத சொல்லுகிறார். நாம சைவ ஒழுக்கத்தில் இருக்கணும். தாலுகா ஆஃபீஸுக்கு வேலைக்கு போற மாதிரி, கலெக்டர் ஆஃபீஸுக்கு வேலைக்கு போற மாதிரி சைவம் பண்ண வரக்கூடாது. மைக் பிடிச்சு சைவத்தை பண்றதா இருந்தா வந்தா இந்த நியமங்கள் கம்பல்சரி. 2, நான் இதுக்கு மேல 4 இருக்கு, இன்னும் 2 இருக்கு. நாங்க அதை சொல்லவே இல்லை, 2 தான் சொல்லியிருக்கோம். 16 இடத்துல திணி வைக்கிறதுக்கு தீக்கை வாங்கிட்டு செய்ய மாட்டாங்க. அது அதை விட பாவம். தீக்கை வாங்கி அதை கடைபிடிக்கணும். என்ன பூஜை பண்ணணும்? சிவ பூஜை பண்ணாதான் சாமி இந்த பாடத்தை சொல்லி தருவார். சிவ பூஜை பண்ணலைன்னா நீங்க புஸ்தகத்தை பார்த்துட்டு வர வேண்டியது. நேற்று தான் மாணவர்கள்ட்ட சொன்னேன், ஒரு சொற்பொழிவு என்பது பிள்ளையை தத்தெடுக்கிற மாதிரி இருக்கக்கூடாது, பிள்ளையை பெத்தெடுக்கிற மாதிரி இருக்கணும். பஞ்சிடெல்லாம் நான் புதுசு புதுசாக எவ்வளவு தயாரிக்க வேண்டியிருக்கு. உலகத்திலே முதல்ல இப்படிதான் சிந்திச்சிருக்கேன். நான் தான் சிந்திச்சிருக்கிறேன், மாரியம்மன் தான் சிந்திக்க சொல்லியிருக்கேன். ஒரு சொற்பொழிவு பிள்ளையை தத்தெடுக்கிற மாதிரி இருக்கக்கூடாது, பிள்ளைய பெத்தெடுக்கிற மாதிரி இருக்கணும். பெத்தெடுக்கிறதுங்கிறது பிள்ளை வெளியிருந்து வருது, பெத்தெடுக்கிறது பிள்ளை எங்கிருந்து வருது?
உள்ள இருந்து வரும். அதுதான் சைவ சொற்பொழிவு. யாரோ எழுதின முறையே யாரோ எழுதிட்டு வந்து பேசுறது என்ன கிடையாது, சொற்பொழிவு ஆகாது சைவத்தில். இதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். சீலமேதும் அறிந்திராத என் சிந்தை வைத்து சிகாமணி ஞாலமே கரியாக நான் உன்னை நச்சு நச்சிட வந்திடும். நான் உன்னை மிகவும் விரும்பிய அளவில் நாம விரும்பினாதான் இறைவன் நம்ம கிட்ட வருவார். நாம விரும்பினாதான் இறைவன் நம்ம கிட்ட வருவார். அதனாலதான் மாணிக்கவாசல் சொல்றார், நான் விரும்புறேன் நீங்க வந்தீங்கிற. திருவாசகத்துல தெய்வம் என்பது ஒரு சித்தம் உண்டாகி அப்படின்னு எழுதுவார் மாணிக்கவாசல். கடவுள் ஒருத்தர் இருக்கிறார் அப்படிங்கிற உணர்வு வர்றதுக்கு எவ்வளவு கஷ்டங்கிறத மாணிக்கவாசல் அந்த பதியத்தில் அழகா சொல்றார். இவ்வளவு பெரிய பயணம் செஞ்ச பிறகு அந்த உயிருக்கு என்ன வருமா, சாமின்னு ஒருத்தர் இருக்கிறான். தெய்வம் என்பதோ சித்தம் உண்டாகி கடவுள் ஒருத்தர் இருக்கிறார்னு தெரிஞ்ச உடனேயே இந்த கடவுள் மறுப்புக்காரங்கெல்லாம் வந்துருவாங்களாம். மாயாவாதி எனும் சண்ட மாறுதம் திருவாசகத்தில் பாடுறாரு. அதே மாதிரி இந்த புறச்சமயத்தவர்கள்லாம் வந்து சாமி இல்லை இல்லைன்னு சொல்லி ஒரு திசை திருப்பிடுவாங்க. மாணிக்கவாசகர் திருவாசகத்தில் பாடுறதை பார்க்கலாம். அதுதான் சொன்னார், சாமியை நான் விரும்பினேன், அவர் என்கிட்ட வந்தார். அந்த விரும்பினேன் என்பதற்கு பொருள், சரி அப்படி சார் நாளைக்கு நான் போய் ஆசைப்பட்டுறேன் சார் அப்படி சொல்லக்கூடாது. விரும்பினேன் என்பதற்கு உழைக்கிறேன் அர்த்தம். சரியில் நின்று உழைக்கணும், கிரியையில் நின்று உழைக்கணும். பூஜையே ஒரு உழைப்பு தான். நீங்க 1 மணி நேரம் செலவழிக்கணும். அரவிந்தன் ஒரு ஐயா இருக்கிறாரு. அரவிந்தன் ஒருத்தர் பெரியவர் உண்டு, சேர்மன் மகன் சொல்லுவாங்க. செல்லத்திற்கு எங்களுக்குலாம் ரொம்ப ஃப்ரெண்டு. மீனாய் திருமணம் அவங்க சொந்த மண்டபம், பெரிய கோடீஸ்வர குடும்பத்தை சேர்ந்தவங்க. சேர்மன் மகன் சொல்லுவாங்க. அவர் சொல்லுவார், அவர் வாத்தியார் அவருக்கு தீட்சை கொடுக்கும்போது ஒரு கண்டிஷன், பூஜைக்கு உட்கார்ந்தவர் தண்ணி எடு, எண்ணெய் எடு, திரி எடுன்னு யார்கிட்டையும் சொல்லக்கூடாது. அப்படின்னா தீக்கை வாங்கி அப்படின்னு சொல்லுவாராம் அவங்க குருநாதர். எல்லாம் எடுத்து வச்சுட்டு பூஜைக்கு உட்கார்றதுக்குள்ளே 1 மணி நேரம் ஆகிடும். நல்லா பூஜை பண்ண. எங்கள் வீட்டில் நான் எல்லாம் எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் எண்ணெய் எடுக்க போகிறதுக்குள்ள பேத்தி இந்த சைட்லேருந்து 4 பொருளை தூக்கிட்டு வருது, இன்னொரு பேத்தி அந்த சைடில் 4 பொருள். அப்புறம் இருக்கிறத வச்சு பூஜை பண்ண வேண்டியது. கேட்டால் தரவு மாட்டேங்குது. பூஜைங்கிறது அதுவே என்னதுதான், ஒரு உழைப்பு. மறந்துடாதீங்க, பூஜையே ஒரு உழைப்பு தான். பூஜையே ஒரு உழைப்பு தான். சரியை திருக்கோயில் வழிபாடு. இன்னைக்கு நம்ம வெள்ளிக்கிழமை மாரியம்மன் கோயிலில் இருக்கிறோம். மாரியம்மனுடைய பார்வையில் இருக்கிறோம். மாரியம்மன் வந்து இன்னைக்கு நம்ம பெயரெல்லாம் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை கோயிலுக்கு வந்தாங்க அப்படின்னு எழுதி வைக்கும். இல்லைன்னு சொல்லிடக்கூடாது, அப்பர் கோவப்பட்டுருவார். தொழுது தூமலர் தூவி துதித்து நின்று அழுது கமுற்று அரற்றுகின்றாரையும் பொழுதுபோக்கி புறக்கணிப்பாரையும் எழுதும் கீழ்கணக்கு இன்னம்பர் ஈசனே. திரு இன்னம்பருங்கிற ஊரில் இருக்கிற சிவபெருமானுக்கு என்ன வேலைன்னா, யாரெல்லாம் இன்னைக்கு சாமி கும்பிட்டாங்க, யாரெல்லாம் சாமிக்கு பூ போட்டாங்க, யாரெல்லாம் சாமி நினைச்சு அழுதாங்க, யாரெல்லாம் சாமி நினைச்சு புறம்புனாங்க, இது ஒரு கணக்கு போடுறாரு. இன்னொன்று டைமை வேஸ்ட் பண்றது, பொழுதுபோக்கி யாரை புறக்கணித்தல், இறைவனை புறக்கணித்தல். இறைவனை ஈஸியா புறக்கணிச்சிருவோம். நான் மதுரையில் படிக்கும்போது நான் தங்கியிருந்த இடத்துக்கும் மீனாட்சி அம்மன் கோயிலுக்கும் ஒரு 1/2 கிலோமீட்டருக்கு மேலே இருக்கும். டெய்லி நடந்து போய் அங்கே சொற்பொழி கேட்பேன். டெய்லி கேட்பேன் சொற்பொழி. ஏதோ ஒரு சொற்பொழி நடந்துகிட்டே இருக்கு. ஒன்று தெற்கு பக்கம் நடக்கும், இல்லைன்னா மேற்கு பக்கம் நடக்கும். மேற்கு பக்கம் நடக்காது, வடக்கு பக்கம் நடக்கும். திருவள்ளுவர் கழகம், திருக்கல்யாண மண்டபம். 3 வருஷம் இருந்தேன் மதுரையில். 3 வருஷம் இருந்தேன். 3 வருஷம் டெய்லி மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு. அந்த என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, இன்னைக்கு சினிமாவுக்கு போகலாம். இல்லைடா மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போகிறேன். டே, மீனாட்சி அம்மன் கோயில் 3000 வருஷமா இருக்கு. இன்னும் 3 கோடி வருஷம் அங்கே தான் இருக்கும். ஆனால் இந்த படத்தை இந்த வாரம் எடுத்துருவாங்க. எது முக்கியம்? சினிமாவுக்கு போகிறது முக்கியம். அடுத்த வாரம் இந்த படம் போயிடும். ஆனால் மீனாட்சி அம்மன் கோயில் எங்கே தான் இருக்கும்? நமக்கு எதிரான தடைகள் தான் ஈஸியாக வரும், விடைகள் ஈஸியாக வராது. அதை உலகமே விரும்புதல்ங்கிறதுக்கு நீங்க விரும்பின உடனே சாமி அடைஞ்செல்லாம் கனவு கண்டாதீங்க. விரும்புதல் என்பதற்கு என்ன பொருள்? உழைத்தல், சரியையில் நிற்றல், திருக்கோயில் வழிபாடு, திருக்கோயில் பணி. அதான் சரியை. சாமியை கும்பிடணும், சாமிக்கு வேலை செய்யணும். அதாவது
திருவாசகத்துல 42வது பதிகத்துல 9வது மந்திரத்துல நீ கையில வச்சு நீ வேணா எடுத்து பாருங்க. அன்பர் ஆனவர்க்கு அருளி மெய் அடியவர்க்கு இன்பம் தழைத்திடும். 42வது பதிகம் 9வது மந்திரம் சென்னிப்பத்துல மாணிக்கவாசகர் சொல்றார். என்ன அர்த்தம் தெரியுமா? அன்புடையவர்களுக்கு அருள் வழங்கப்படும், இறைவனுக்கு வேலை செய்பவர்களுக்கு இன்பம் வழங்கப்படும். இன்பத்துக்கு மேல எதுவும் கிடையாது. அருளுக்கு மேல என்ன இருக்குது? இன்பம் இருக்குது. இன்பம் இருக்குது. கண்டுபிடிச்சிட்டீங்களா அந்த வரிய? அன்பர்க்கு அருளி மெய் அடியவர்க்கு இன்பம் தழைத்திடும் பாடுறாரா? அதுல உரை எழுதினாரு திருவாவடுதுறை ஆதீன புலவர் தண்டமான தேசிகர் உரை எழுதினாரு. அன்புடையவர்களுக்கு முனைப்பு இருக்கும், நான்கிற எண்ணம் இருக்கும். இறைவனுக்கு வேலை செய்பவர்களுக்கு என்ன இருக்காது? நான் என்ற எண்ணம் இருக்காது, அன்பு இருக்காது. அது எங்க வகுப்புல ஒரு மணி நேரம் பதிஞ்சு கொடுத்தேன். வகுப்புல பதிஞ்சு கொடுத்துருக்கு. இப்போ நம்ம அம்மாவுக்கு ரொம்ப வயசாயிட்டு உங்களோட அண்ணன் பார்க்குறாரு. உங்களுக்கு அண்ணன் இருக்கிறதா கற்பனை பண்ணிடுங்க. அண்ணன் பார்க்குறாரு. உங்க தம்பி என்ன செய்யறாருன்னா அண்ணன் கிட்ட ஒரு மாசம் 2000 ரூபாய் தந்துடுற, அம்மாவை பார்த்துக்கங்கிறாரு. இதுல அண்ணன் எந்த இடத்துல இருக்காரு? தம்பி இந்த இடத்துல இருக்கிறாரு. அண்ணன் அன்புடையவராகவும் தாய்க்கு பணி செய்பவராக இருக்கிறார். தம்பி எங்க இருக்கிறாரு? அன்பு இருக்கு. என்ன இல்லை? யார் பெஸ்ட்? அன்பும் இருக்கணும், அம்மாவுக்கு வேலையும் செய்யணும். அவன் தான் நல்ல பிள்ளை. சாமி மேல அன்பு இருக்கிறதுனால ஒருவன் சிறந்தவன் ஆகிவிட முடியாது. யூடியூப்ல வாட்ஸ்அப்ல எவனோ எதே போடுவான். அதுக்கெல்லாம் சைவத்தில் இடம் கிடையாது. அன்பும் இருக்கணும், இறைவனுக்கு வேலையும் செய்யணும். எங்கடன் பணி செய்து கிடப்பதையும் தான் சொன்னார். அன்பு காட்டுவதுன்னு சொல்லல. புரியுதா? கண்ணப்ப நாயனார் அன்பு காட்டினாருன்னு நிறைய பேர் கேட்கறாங்க. நம்ம சொல்ல ஆரம்பிச்சோடு ஒரு 5-6 பேர் எந்திரிச்சிடறான். கண்ணப்ப நாயனார் அன்பு தானே காட்டினார் அப்படின்னு எந்திரிச்சிடறான். கேள்வி கேட்கறதுக்குன்னே வர்றாங்க. ஒரு சட்டியை குடிச்சிட்டு கண்ணப்ப நாயனார் அன்பு காட்டினார்லான்னு கேட்கிறாங்க. கண்ணப்ப நாயனாரை பற்றி பட்டினத்தார் பாடுறார். வாழால் மகவு அறிந்து ஊட்ட வல்லேன் அல்லே. பட்டினத்தார் சொல்றார், நான் ஒரு சன்னியாசி, ஆனா நான் ஒரு குடும்பஸ்தனா இருந்தேன்னா என் மகனை கை வச்சு கேட்டா நான் கொடுக்க மாட்டேங்கிற, என்னால் முடியாதுங்கிற. வாழால் மகவறிந்து ஊட்ட வல்லேன் அல்லேன், மாது சொன்ன சூழால் இளமை துறக்க வல்லேன் அல்லேன். திருநீலகண்ட நாயனார் மாதிரி மனைவியை துறக்கிறதுக்கு என்னால் முடியாது. யார் சொல்றார்? ஒருவேளை நான் இல்லறத்தானாக இருந்தால் நான் அந்த நேரத்தில் துறக்க மாட்டேன். அடுத்து கண்ணப்ப நாயனாருக்கு சொல்லுங்க. தொண்டு செய்து அன்பு செய்தா தொண்டு செய்தா அப்படி நிறைய பேர் உட்கார வச்சுட்டு இந்த பாட்டை சொல்லி முதல்ல இதுக்கு விளக்கம் சொல்லி அது போய் பேசிக்கலாம். தொண்டு செய்து நாளாரில் கண் இழந்து அப்ப வல்லே நல்லே ஆளாவது எப்படியோ திருக்காலத்தி அப்பனுக்கே. யார் பாடுறார்? பட்டினத்தார். கண்ணப்ப நாயனார் மாதிரி அன்பு காட்டன்னு சொன்னாரா வேலை செய்யினாரு? வேலை செய்ததை தான் எடுத்துக்கிட்டார். யாரு? பட்டினத்தார். வேலை செய்பவனிடத்தில் அன்பு இருக்கும். அன்பு இருக்கிறவன் வேலை செய்வான்னு நினைச்ச முடியாது, சொல்ல முடியாது. வேலை செய்வான்னு சொல்ல முடியாது. நீங்க இந்த உலகத்தில் அது மாதிரி இவங்களுக்கு ரொம்ப பதிஞ்சு கொடுத்த ஒரு நாள் ஒரு 1/2 மணி நேரம் பேசுறேன். நீங்க அதை பிரிச்சு புரிஞ்சுக்கிடுங்க. அன்பர் பணி செய்ய எனை தாயுமானவர் அன்பர் பணி செய்ய எனை ஆளாக்கி விட்டு விட்டால் இந்த நிலைத்தானே வந்த இதுவும் பராபரமே. சாமியே டென்ஷன் ஆகிப்பார் இதை கேட்டு. அவர் சொல்றாரு, சரியை பண்ணுங்கிற, சாமி கிட்ட சொல்றார் கிரியை பண்ணுங்கிற, யோகம் பண்ணுங்கிற, ஞானம் பண்ணுங்கிற, எத்தனை வருஷம் பண்றது? நான் வேற ஒரு ஐடியா பண்ணிட்டேன். உன்னுடைய அடியார்களுக்கு வேலை செய்தா இன்பம் வரும், எனக்கு தெரியும். நீ சம்மதிக்காம எனக்கு கவலை கிடையாது. யாரு? தாயுமானவர். அன்பர் பணி செய்ய நீ ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணு, உன்னுடைய அடியார்களுக்கு வேலை செய்யற வாய்ப்பு மட்டும் கொடுங்க. அன்பர் பணி செய்ய என்னை ஆளாக்கி விட்டு விட்டால் இந்த நிலை தானே வந்த இது பராபரமே. இதெல்லாம் கொஞ்சம் ஆகம, நாங்க சொல்றது ஆகம விதிக்கு உட்பட்டது. எதையாவது புத்தகத்தை பிடிச்சிட்டு ஏதாவது யூடியூப்ல போட்டா வாட்ஸ்அப்ல போட்டாலும் என்கிட்ட வந்து கேள்வி கேட்டா நான் என்ன செய்யறது? நாங்க சொல்றது முழுவதும் எதற்கு கட்டுப்பட்டது? வேதத்துக்கும் ஆகமத்துக்கும் கட்டுப்பட்டது. அதைத்தான் சொன்னாரு, நச்சு நச்சிட. அதனாலதான் அவர் 2 வார்த்தையை போட்டாரு, நச்சு நச்சிட. ஏன்னா நீங்க தப்பா புரிஞ்சிட கூடாது. மாரியம்மனை உங்க மேல எனக்கு ரொம்ப விருப்பம் அப்படி சொன்ன உடனே மாரியம்மன் காட்சி கொடுத்துருன்னு நினைச்சிடாதீங்க. நீங்க இன்னைக்கு சந்தர்ப்பம் எடுத்து உழைச்சா 10 வருஷம் கழிச்சு நடக்கலாம். நான் சரியை செய்வேன்,
நான் எனது சிவ பூஜை செய்வேன், நான் அக வழிபாடு செய்வேன் அப்படின்னு நீங்க சங்கல்பம் பண்ண எத்தனை வருஷம் கூட ஆகலாம், 10 வருஷம் கூட ஆகலாம். இந்த இடத்துல நான் உட்கார்ந்து 26வது வருஷம், இது 26 வருஷம் ஆகி இப்படிதான் இருக்கிறேன். அப்ப நான் இன்னும் நிறைய பயணம் செய்ய வேண்டியிருக்குது. மாரியம்மனை பற்றி பேசதான் முடியுது என்னால். மாரியம்மன் காட்சியை பார்க்க முடியல. திடீர்னு வந்து மாரியம்மன் எனக்கு காட்சி கொடுத்ததா இல்லையா? அப்போ மாரியம்மன் இடத்துல நிறைய இன்னும் உனக்கு நிறைய பக்குவம் வரணும் தானே சொல்லுது. 26வது வருஷம் அதில் உட்கார்ந்து. ஆமா, அப்ப நம்ம உழைக்கணும், உழைப்பு தான் செய்யணும். அதுக்கு தான் நச்சுதல்னா அதான் அர்த்தம். நச்சுதல். ஒரு தாய்க்கு குழந்தை மேல அன்பு இருக்கிறதுக்கு என்ன அடையாளம்? அதையாவது சொல்லுங்க. குழந்தைக்காக தாய் உழைப்பது தான் அடையாளம். குழந்தை மேல எனக்கு அன்பு அனுப்புன்னு எங்கேயாவது மேலை நாட்டில எல்லாம் எங்க குழந்தைய விட்டுருவாங்க? மேலை நாட்டில் குழந்தை பிறந்து மருத்துவமனையில் விட்டுட்டு போயிடுவாங்க. குழந்தை வளர்ந்த பிறகு கூப்பிட்டு வருவாங்க, வந்து குழந்தைய அழைச்சிட்டு போயிடுவாங்க. குழந்தை மேல் அன்பு இருக்கும், ஆனா குழந்தைக்காக என்ன இருக்காது? உழைப்பு இருக்காது. புரியுதா? அதுதான் மாணிக்கவாசகர் இறைவனுக்காக உழைச்சார். நாயேனை தன்னடிகள் பாடுவித்த, பாடுதலே ஒரு உழைப்பு தான். நாயேனை தன்னடிகள் பாடுவித்த நாயகனை, பேயனது உள்ள பிழை பொறுக்கும் பருமையனை, பணி செய்தாலும் பிழை பொறுப்பார். பேயனது பிழை பொறுக்கும் பெருமையனை, சீயேதும் இல்லாமல் என் செய்பணிகள் மாணிக்கவாசகர் ஒத்துக்கிட்டாரு. நான் சாமிக்கு வேலை செஞ்சேன், அதை வினைத்தொகையில வச்சு சொன்னாரு. செய்த பணி, செய்கின்ற பணி, செய்யும் பணி. சீயேதும் இல்லாமல் என் செய்பணிகள் கொண்டருடன் தாயான ஈசற்கை சென்றுதாய் போத்தும்பி. மாணிக்கவாசகர் பாட்டு. நச்சிட வந்திடும் காலமே. இறைவன் காலம் கிடையாது. இறைவன் 5 தொழிலை செய்வதற்கு காலம் தேவைப்படுகிறது. அதனால இறைவனை என்ன சொல்லி அழைச்சாரு? காலமே என்று அழைத்தார். அத சைவ ஆகமத்துல 36 தத்துவங்கள் என்று சொல்லுவாங்க. 24 தத்துவத்துக்கு ஆம தத்துவம்னு பேரு. சோமசேரலாம் கோயம்புத்தூர்ல படிச்சுட்டு வந்தார். நம்ம வகுப்புல இருந்து கோயம்புத்தூர்ல முடிச்சுட்டு வந்துட்டார் சோமசேரலாம். 24 தத்துவத்தை ஆம தத்துவம் சொல்றோம், வித்யா தத்துவம் 7 சொல்றோம், சிவ தத்துவம் 5 சொல்றோம். 24க்கு மேல 7, 7க்கு மேல சிவ தத்துவம். சிவ தத்துவத்துக்கு கீழே தான் காலம் இருக்கு. அப்ப காலம் யாருக்கு கட்டுப்பட்டது? இறைவனுக்கு கட்டுப்பட்டது. காலம் ஏது கலைவித்தை அராக பொருளன் மாயை படிச்சிருப்பீங்க. கால தத்துவம் இறைவனுக்கு கீழே அவர் வேலை செய்யறதுக்கு பயன்படுறதுனால அந்த காலத்தை எதாகவே சொன்னாரு, அதையும் இறைவனாக சொல். காலமே உனை ஓத, ஓத ஓத என்றால் புகழ, இறைவனை புகழ புகழ இறைவன் வருவார். ஓத நீ வந்து காட்டினாய் கழுக்குன்னிலே. இந்த காட்டினாய் 30வது பதிகம் முழுவதும் காட்டினாய், 31 முழுவதும் கண்டே. அந்த விழா ஆனந்தம். இதையே எந்த உரையிலும் இன்னும் கம்பேர் பண்ணி எழுதல. நம்ம 15 வருஷமா இதை சொல்லிட்டு இருக்கோம். 30 காட்டினாய் 31 கண்டேன். குரு காட்டுறாரு, நம்ம பார்க்கிறோம். சொல்றாரு, இறைவா நீங்க குருவா வந்து காட்டினீங்க, நான் சிதம்பரத்தில் அதை பார்த்தேன் அப்படிங்கிறார். காட்டினாய். அதனால நான் வந்து அடிக்கடி சொல்லுவேன். 30வது பதிகமும் 31வது பதிகமும் இரட்டை பதிகம்னு சொல்லுவேன். என்ன பதிகம்? இரட்டை பதிகம் அப்படின்னு அடிக்கடி சொல்லுவேன். அடுத்த மந்திரத்தை தொடங்கிட்டு கிளம்பலாம். நல்லாதான் சொல்றீங்க சார், டைம் பார்த்துடுங்கன்னு சொல்றீங்க. உங்க மைண்ட் வாய்ஸுக்காக டைம் பார்த்துக்கிறேன். மைண்ட் வாய்ஸ் கேட்குது எனக்கு, சரியா? ஏன்னா எங்க தமிழாசிரியர் சொல்லியிருக்கிறார், அவர் எனக்கு சொல்லிக் கொடுத்தது என்ன வேணாலும் மைக் பிடிச்சி பேசுறது நல்லா இருந்தான்னு மட்டும் கேட்கறாரு அப்படின்னா. ஏன்னா அவருக்கு ஒரு விபத்து நடந்திருக்குது. ஒரு ஊர்ல பேசிட்டு கேட்டுக்கிறார். ஒரு பையன் சூப்பராக இருந்ததுன்னு சொல்லியிருக்கிறான். இவர் ஆர்வ கோளாறுல எதுதான் நல்லா இருந்துன்னு கேட்டுக்கிறார். இத்துடன் என் உரையை முடித்துள்ளதுன்னு சொன்னதான் ரொம்ப நல்லா இருந்திருக்கிறார். டென்ஷன் ஆகிருக்கிறார். அதனால அவர் சொன்னது என்னது? எங்க சொற்பொழிவாக்குனாலும் நல்லா இருந்ததா மட்டும் என்ன செய்யாத கேட்கிறார். இன்னைக்கு நாம ஆத்ம சொற்பொழிவில் அந்த பிரின்சிபால் என் லைஃப்லேயே இப்படி சொற்பொழிவு கேட்டதுன்னு சீனிவாசன் இருந்த டீச்சர் தான். அவங்களெல்லாம் நல்லா தெரியும். செல்லத்துறையில் தெரியுமா அந்த டீச்சர்? அவங்க ஜெயசார், லீலா மேடம் என் பையனுக்கு டீச்சர். அந்த ஸ்கூல்லே நிறைய டீச்சர் என் ஸ்டூடெண்ட். வீரமணிக்கத்தில் கேளுங்க, கேட்டில் என்ட்ரி போட்டோன்னா ஐயா வணக்கம் அப்படின்னு ஒரு அம்மா வருது, நாங்கள் தான் டீச்சராக. இன்னொரு அம்மா நான் உங்கள் ஸ்டூடெண்ட்டுங்கிறது. இதெல்லாம் ஆசிரியர் தொழில்களோட ஒரு சிறப்பு. நான் உங்ககிட்ட படித்தேன்னு சொல்கிறதே ஒரு வரம். என்ன சொல்கிறீங்க? அது அந்த எல்லா உயிருக்கு அது கொடுத்து வைக்காது. உண்டா இல்லையா? அடுத்த மந்திரத்துக்கு பொருள் சொல்லிட்டு கிளம்பிடுவோம். உன்னிடமிருந்து நான் பிரியாத
நிலையை அடைந்து அதை நான் கற்பாக கொண்டிருக்கிறேன். கற்பு நிலை என்று பேச வந்தால் இது கட்சிக்கும் அதனை பொதுவில் வைப்போம். பாரதியார் சொல்றார், கற்பு நிலை என்று பேச வந்தால் இது கட்சிக்கும் அதனை பொதுவில் வைப்போம். என்ன அர்த்தம்னா, கற்பனப்படுவது சொல் திறம்பாமை. தமிழ்ல கற்புக்கு டெபினிஷன் இதுதான். சொன்ன வார்த்தை மாறக்கூடாது, அது பேர் தான் கற்பு. பாரதியார் என்ன சொல்றாருன்னா, ஆண்கள்லாம் சொன்ன வார்த்தை மாறுறீங்க, பெண்கள் மாறக்கூடாதுங்கிறீங்க. அதுக்கு அவர் சண்டை போடுறார் பெண்களுக்காக. கற்பு நிலை என்று பேச வந்தால் இரு கட்சிக்கும் அதனை பொதுவில் வைப்போம். என்ன அர்த்தம்? ஆண்களும் சொல் மாறாதா, யாரும் மாற வேண்டாம், பெண்களும் மாற வேண்டாம். அந்த கற்புங்கிற வார்த்தைய மாணிக்க வாசகர் சொல்றாரு, நானும் சிவபெருமானும் கற்போடு இருக்கோங்கிறார். என்ன அழகான வார்த்தை! அவரும் சொன்ன சொல்ல மீறுறதில்லை, நானும் சொன்ன சொல்ல மீறுறதில்லைங்கிறார். எவ்வளவு பெரிய சைவத்தில் கொண்டு கற்பு வைக்கிறார் மாணிக்க வாசகர். பேதமில்லதோ கற்பு அளித்த. கற்புங்கிறது சொல் திறம்பாமை. சாமி சொன்ன சொல் மாறக்கூடாது, நாமளும் சொன்ன சொல் மாறக்கூடாது. மாணிக்க வாசகர் தங்கடன் அடியேனையும் தாங்குதல், தங்கடன் அடியேனையும் தாங்குதல் அப்படின்னு ஒரு ஃபைலை நீட்டினார் சாமி கிட்ட. என்ன மாணிக்க வாசகர் என்ன சொல்றீங்கன்னா, ஒரு கையெழுத்து போடுங்க அப்படின்னா. என்ன எழுதிருக்கீங்கன்னா, உங்களுக்கு என்ன டியூட்டினா என்னைய காப்பாற்றுறது அப்படின்னா. உன்னை மாணிக்க வாசகர் ஒரு ஃபைல் எழுதினார், எங்கடன் பணி செய்து கிடப்பதே. எங்கடன் பணி செய்து கிடப்பது, அதுல ஒரு கையெழுத்த போடுங்க. யார்? சிவபெருமான் கையெழுத்த வாங்குறார். சிவபெருமான் எங்கடன் பணி செய்து கிடப்பது, இதுல நீங்க கையெழுத்த போடுங்க. இந்த வெளிநாட்டுக்காரர் 2 பேரும் ஃபைல் மாத்திடுவாங்க. அப்படி ஃபைல் மாத்துறது தான் அந்த சம்பவம். தங்கடன் அடியேனையும் தாங்குதல்ங்கிறதுக்கு கையெழுத்து போட்டது இறைவன், எங்கடன் பணி செய்து கிடப்பதுங்கிறதுக்கு கையெழுத்து போட்டது யாரு? அதே மாதிரிதான் அந்த சாமி விஷயத்துல எது மாறக்கூடாது, சொன்ன சொல் மாறக்கூடாது. சுந்தரருடைய வரலாற்றுல திருவொற்றியூர்ல என்ன நடக்குது? திருவொற்றியூர்ல சிவலிங்கத்துல சத்தியம் பண்றதுன்னு பேசி இருக்குது. அது போல இவர் என்ன பண்றாரு, மகிழ மரத்துல வச்சு சத்தியம் வாங்கிடலாம்னு சொன்ன சொல்ல மாத்துறாரு. இறைவன் என்ன பண்ணாரு, திருவாரூர் வரைக்கும் கண்ணு கொடுக்காம பண்ணிட்டார். திருவாரூர் வரைக்கும், காஞ்சிபுரம் வரைக்கும் 2 கண்ணையும் கொடுங்கினாரு. திருவாரூர் வரைக்கும் அது பேர் தான் இன்னொரு கண்ணு கொடுத்தாரு. இதுதான் கற்பு, இது பேர் தான் கற்பு சார். நீங்க புராணத்துக்குள்ள போனதான் கற்பை கண்டுபிடிக்க முடியும். அதைத்தான் சொன்னார், உன்னிடமிருந்து பிரியாத கற்புடையவனை நிலையை எனக்கு தந்தால், திருப்பெருந்துறையில் எழுந்தருளியவனே, இன்பக் கடலே, நான் உன்னை பற்றி குறை கூற வைத்தாய். அதாவது உன்னை அடைய முடியாதனால நான் உன்னை குறை சொல்லிட்டேங்கிறார். நான் உன்னை பற்றி குறை கூற வைத்தால், ஒரு குழந்தைய வந்து அப்பா கூட சொல்லுது, நானும் டவுனுக்கு வரைந்தது, அப்பா கூட்டு போகலான்னு அந்த குழந்தை அப்பாவை என்ன செய்யும், நீ நல்ல அப்பா கிடையாது, நீ வெந்திரி என்கிட்ட அன்பா இல்லைன்னு திட்டுதில்ல, அது மாதிரி சொல்றேன். நான் உன்னை குறை சொல்ல முடியா பண்ணிட்டேன். குறை சொல்ல வைத்தாய். அயலார் முன்னிலையில் என்னை விட்டு விட்டு சென்றாய், அதனால நான் உன்னை குறை சொல்லிட்டேங்கிற. விட்டு சென்றாய். நீ செய்தது எத்தகையது, உன் திருவடி அடிவற்றது. 1.5 மணி நேரம் திருவாசல் சொற்பொழி பண்றோம் பிரசன்னாயர்கள், தனி திருவாசல். கதிரேசன் வந்துருங்க. உன்னுடைய திருவடி அடிவற்றது, தீங்கற்றது, ஒப்பற்றது. அந்த திருவடியை நான் அன்பினால் போற்றினேன். திருக்கழுக்குன்றத்திலே உன்னுடைய அழகை நீ காட்டினாய். கோலம்னா அழகு. கோலம் காட்டி ஆண்டா அணை சொல்றாருல, கணக்கிலா திரு கோலம் நீ வந்து காட்டினாய் கழுக்குன்றிலே சொல்றாருல. அதனுடைய விரிவு இதையெல்லாம் நம்ம அடுத்த வகுப்புல பார்க்கலாம். அடுத்த வகுப்புல நம்ம இந்த பதியத்தை நிறைவு செய்து கண்டபத்துக்கு போயிடலாம். சரியா? என்று நிறைவு செய்வோம். பிழைத்தவை பொறுப்பை எல்லாம் பெரியோர் கடமை ஓட்டி, வான்மிகில் வளாது வீக வலிவளம் சுரக்க, மன்னன் பொன்முறை அரசு செய்க குறைவிலாத உயிர்கள் வாழ்க, நான்மறை அரங்கடோங்க நற்றவம் வெள்ளி மல்க மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். இன்று நமக்கு கிடைத்த அனைத்து சிறப்புகளையும் நம்முடைய குருநாதர் சம்பந்த சரணாலயடிகள் திருவடிகளில் எண்ணமலர்களாக சமர்ப்பித்து எதியனை பணிகொடும் ஆரதி கேட்போம். எம்பெருமான் பணி எழுந்தவளாய் நாளை பணிநூற்றி செல்வோம். சிவாய நம சிவாய.
ஐயா மாலை. மாலை போடுங்க. ஐயா மாலை. தென்னாடுடைய சிவனே போற்றி. என்ன